கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி என்பதுதான் இன்று நான் உங்களுக்கு முன்வைக்கும் சிந்தனை. 19ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்திலே தன்னுடைய இசைத்திறனால் உலகையே தன்னை திரும்பி பார்க்க வைத்த ஒரு இசை மேதை இருந்தார். ஒருமுறை அவர் தன்னுடைய இசை நிகழ்ச்சியை முடித்தபோது பார்வையாளர்கள் அவரை பாராட்டுவதற்கு முன் சென்றார்கள். அப்பொழுது ஒரு பெண்மணியும் முன் சென்றார். அந்த பெண்மணி அந்த இசை மேதையின் இடத்திலே, ஐயா, உங்களிடத்தில் இருக்கிற இந்த இசைத்திறன் என்னிடத்தில் இருந்திருந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். இந்த இசைத்திறன் என்னிடத்தில் இல்லையே என்று ஏக்க பெருமூச்சோடு பேசினார். அந்த இசை மேதை சொன்னார், அம்மா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வீதம் 40 ஆண்டுகள் நான் இந்த இசை பயிற்சியில் என்னை ஈடுபடுத்தி இருக்கின்றேன். ஆகவேதான் இன்று இந்த வளர்ச்சி நிலையை எட்டியிருக்கிறேன் என்றார். அந்த இசை மேதை தன்னுடைய 12வது வயதிலேயே இசையை கற்க ஆரம்பித்தார். தன்னுடைய 17வது வயதில் இசை கச்சேரிகள் நடத்த ஆரம்பித்தார். தன்னுடைய 40வது 50வது வயதிலெல்லாம் உலகமே தன்னை திரும்பி பார்க்கும் அளவுக்கு உலக பிரசித்தி பெற்ற மாபெரும் இசை மேதையாக வளர்ச்சி அடைந்திருந்தார். அவர் யார் என்றால், அக்காலகட்டத்திலே பியானோ இசையிலே மிக சிறந்த இடத்தை பிடித்து கொண்ட இசை மாமேதை பீத்தோவன் என்பவர் ஆவார். அன்பானவர்களே, இந்த வளர்ச்சி பாராட்டுவதற்கு உரியது. நீங்களும் உங்கள் தொழில் துறைகளில் இத்தகைய வளர்ச்சி நிலைகளை அடைய வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும். யதார்த்தமாக சொல்கிறேன், நம்முடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை தலை தூக்கி இருக்கணும், முகம் பார்த்து சிரிக்கணும், நம்ம கிடத்தி போட்டால் அங்கே புரளணும், இங்கே புரளணும், அப்படியே புரண்டு எழுந்து உட்காரணும், மெதுவாக தவழணும், ஒரு சுவற்றை பிடிச்சியோ ஒரு நாற்காலியை பிடிச்சோ அப்படியே படிப்படியாக எழும்பி நிற்கணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கின்றோம். இது நடக்கின்ற பொழுது நம்முடைய மனதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்? நம்முடைய குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் அந்த குழந்தை பிறந்து தலை தூக்கி இருக்காம, முகம் பார்த்து சிரிக்காம, நம்ம கிடத்தி போட்டா அங்கும் இங்கும் புரளாமல் அப்படியே இருந்தால் நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையுமா? எவ்வளோ வருத்தப்படுவோம் பாருங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அப்போ நாம வளர்ச்சி அடையலை அப்படின்னா, குழந்தை வளர்ச்சி அடையலைன்னா ஒரு தாய் எவ்வளவு வருத்தப்படுவாளோ அதே வருத்தம் நமது ஆண்டவருக்கும் இருக்குமா இல்லையா? யோசித்து பாருங்க. கட்டாயமா வருத்தப்படுவார். அதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். நம்ம எல்லாரும் ஊழியம் செய்கிற அளவிற்கு நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நாம் நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் ஊழியம் செய்யும் அளவிற்கு அந்த வளர்ச்சி படிநிலையை நோக்கி இன்றும் நாம் முன்னேற்றம் காணுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமேன்.